அனைவருக்கும் வணக்கம். இ-ஆஃபீஸ் வீடியோ சீரிஸில் நம்ம இப்போ 6வது வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் மெயில் ஐடி எப்படி யூஸ் பண்ணணும், அதோட இம்பார்ட்டண்ட் என்ன, அதுக்கும் இ-ஆஃபீஸுக்கும் இடையில இருக்க கனெக்ஷன் என்ன, இதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஏன் கவர்மெண்ட் மெயில் ஐடி யூஸ் பண்ணணும், அதை தான் மேண்டேட்டரியாக ஏன் யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். சீஃப் ஆஃபீஸர்லேருந்து வந்த மெமோ சி நம்பர் 59/DGP TN HOPF CAMP 2025. இதில் இ-ஆஃபீஸை எல்லோரும் எண்ட் யூசர் வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, further it is also informed that the various interdepartmental and intra-departmental email communications from the unit officer shall be routed only through the government email service அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்குமே இமெயில் ஐடி வாங்கியிருக்கோம் புதுசாக நிக்கில் சொல்லி. அதை தவிர வேறு என்னெல்லாம் நமக்கு இ-ஆஃபீஸ் ஏன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். வேறு எதுக்காக இமெயிலை கண்டிப்பாக கவர்மெண்ட் மெயிலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அஃபீஷியல் கம்யூனிகேஷன் ஆயிரும். இப்போ கவர்மெண்ட் ஐடியை வச்சுருக்கனால இது ஒரு அஃபீஷியல் கம்யூனிகேஷன் எடுத்துக்குவாங்க. மற்ற எதுவும் கவர்மெண்ட் அங்கீகரிக்கலை இல்லையா, அதனால் இதை அஃபீஷியல் கம்யூனிகேஷன் எடுத்துக்குவாங்க. ஜிமெயில் மாதிரி இல்லாமல் மற்ற நம்மளோட டேட்டா எல்லாமே கவர்மெண்ட் சர்வரில் சேவ் ஆகும். அதனால் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுக்கப்புறம் மெயில் ஐடியை பார்த்தாலே இது கவர்மெண்ட் அஃபீஷியல் மெயில் ஐடின்னு தெரிஞ்சிடும். அதை தவிர அது எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்ததுன்னு அதுலேயே தெரிஞ்சிடும். அது என்ன ரேங்கில் இருக்காங்க, எதை அனுப்பிச்சிருக்காங்கன்றதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ கம்யூனிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். அதை தவிர இதில் ஸ்ட்ரிக்ட் ஃபில்டர் இருக்கும். தேவையில்லாத ஸ்பேம் மெசேஜ் நமக்கு வராது. நம்ம டேட்டாவை எதுவும் அவங்க திருட முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஐ கோர்ட்டு கேஸு இதுக்கெல்லாம் இது ஒரு எவிடன்ஸாகவே யூஸ் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு கவர்மெண்ட்டோடதுன்றனால எவிடன்ஸாகவே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இ-ஆஃபீஸுக்கும் கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதில் வரதை அப்படியே நம்ம டைரைஸ் பண்ணி நம்ம ரெசிப்டாக மாற்றிக்கலாம். அதை பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இ-ஆஃபீஸுக்கு நம்ம யூஆர்எல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் யூஆர்எல் இருக்குது. ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அங்கே இ-ஆஃபீஸ் நடிப்போம், இங்கே மெயில் நடிப்போம். அப்போ கவர்மெண்ட் மெயில் ஐடியோட யூஆர்எல் https://mail.tn.gov.in. இதை நம்ம சர்ச் பாக்ஸில் போட்டாலே போதும். நமக்கு லாகின் ஆகிடும். இது கவர்மெண்ட் மெயில் ஐடின்றனால நம்ம சிஎம்மோட ஃபோட்டோ, லோகோ எல்லாமே வந்துடும். எப்படி லாகின் பண்ணால் நமக்கு இ-ஆஃபீஸுக்கு எந்த ஐடி கொடுத்தோமோ அதே லாகின் ஐடி தான் இருக்கும். அதுக்கு என்ன பாஸ்வேர்டோ அதே தான் கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு. திருப்பி சொல்கிறேன், கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் இ-ஆஃபீஸுக்கும் ரெண்டுக்குமே ஒரே பாஸ்வேர்டு யூசர் ஐடி தான். அதே மாதிரி கேப்சா அடிக்கிறோம். நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோம், தப்பான பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த சிஸ்டத்துலேயே அந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுங்க. தப்பான பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை வரும். அரை மணி நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா பார்த்துக்குங்க, அது நமக்கு இடைஞ்சலை உருவாகும். முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு யூஆர்எல் தான் வேறையே தவிர யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுக்குமே ஒன்று தான். இ-ஆஃபீஸுக்கும் கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் ஒரே யூசர் ஐடி, ஒரே பாஸ்வேர்டு தான். அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. அதே பாஸ்வேர்டு யூசர் ஐடி தான் இருக்கும் போட்டேன். ரெண்டுக்குமே ஒரே ஐடி, ஒரே பாஸ்வேர்டு தான்.
வெப்சைட் மட்டும் வேறுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டியது கம்போஸ். மெயிலை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, ஜிமெயிலுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த ஐடென்டிஃபை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த முன்னாடி அந்த சேவ் ஐடென்டி இதில் வர்றதுக்காக தான். ஜிமெயிலுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜிமெயிலில் கம்போஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் மெயிலில் கம்போஸ் இந்த இடத்துல இருக்குது. அட்டாச் ஃபைலு இந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அல்லது ட்ராக் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை தான் நம்ம அட்டாச் பண்ணால் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விட்டுருக்கோம். வேறு இதில் என்ன சொல்லணும், இதுலேருந்து ஜிமெயிலுக்கு அனுப்பலாம். ஜிமெயிலேருந்து இதுக்கும் மெயில் வரும். நீங்கள் யூசர் ஐடி தான் கிட்டத்தட்ட மெயில் ஐடி. யூசர் ஐடியோட சேர்த்து @tn.gov.in அப்படின்னு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதான் மெயில் ஐடி. யூசர் ஐடியோட @tn.gov.in இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஆகும். மற்றவங்களுக்கு உங்கள் மெயில் ஐடி என்னன்னு கேட்டால் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துடலாம். சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அதேமாதிரி டூ அட்ரஸில் ஜிமெயில் அட்ரஸும் அதில் அடிச்சுக்கலாம். நம்ம கவர்மெண்ட் மெயில் ஐடி அட்ரஸ் அடிச்சுக்கலாம். ஒருவேளை கவர்மெண்ட் மெயிலேருந்து ஜிமெயிலுக்கு போகாது அப்படின்லாம் இல்லை, அதெல்லாம் தாராளமாக போகும். அடுத்து மெயிலில் இன்பாக்ஸு, டிராஃப்ட்டு, சென்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜிமெயிலில் இருக்க மாதிரியே தான் அதில் இருக்கும். கான்டாக்ட்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எல்லாருமே முக்கியமாக பண்ண வேண்டியது செட்டிங்கில் போயிட்டு ஐடென்டிட்டிஸில் போயிட்டு உங்கள் பேர் இங்கே என்ன வரணும், உங்களோட ஸ்டேஷன் நேம் அடிச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டேஷன் நேமு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பண்ணி வச்சாச்சு, அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை. நம்ம இந்த இடத்துல நமக்கு ஸ்டேஷன் என்ன நேம் தேவைப்படுதோ நம்ம ஸ்டேஷன் நேம் இங்கே அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, எந்த ஸ்டேஷனு, எந்த சப்டிவிஷனு, எந்த டிஸ்ட்ரிக்ட் இதை அடித்து வச்சுக்கணும். இந்த மேண்டேட்டரி எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஏற்கனவே இருக்கும். இந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. எக்காரணம் கொண்டும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஜிமெயில் மாதிரி இல்லை, நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் சென்னையில் சொல்லி தான் ரெக்கவர் பண்ண முடியும், சென்னை ஹெட் குவார்ட்டரில். அதனால் நீங்களாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறேனோ அல்லது மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறேனோ பண்ணி பாஸ்வேர்ட் கரெக்ட் ஆயிரும். அதனால் அப்படி ஆகாமல் பார்த்துக்கோங்க. எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நம்ம ஃபைல் தான் அட்டாச் பண்ணுவோம். ஒருவேளை டைப் பண்ணணுன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம இதிலேருந்து இதுலேயும் நீங்கள் என்ஹெச்எம் ரைட்டில் போய்ட்டு யூனிகோடை டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது நல்லது. எப்பயுமே இனிமேல் யூனிகோடை மட்டுமே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதான் ஆஃபீஸுக்கும் கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் தேவைப்படும். இதில் 20 MB, இந்த 20 MBக்குள்ளே இருக்க ஃபைல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 20 MBங்கிறதே நல்ல ஹியூஜ் சைஸ் தான். 20 MBக்குள்ளே இருக்கிறத அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா ஐலோ பிடிஎஃபோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டில் போய்ட்டு அதை ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி அதை நம்ம வந்த மெயிலில் இருக்கிறத எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நம்ம வந்திருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அதில் இந்த ஆரோவை கிளிக் பண்ணால் டவுன்லோடுன்னு காமிக்கும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது கிளிக் பண்ணிடலாம், அந்த மேலே வச்சு கிளிக் பண்ணோன்னா இங்கே பிரிண்ட் அல்லது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 20-25 MBக்கு மேலே அது போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நம்ம மெயிலுக்கும் ஆஃபீஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி மெயிலுக்கும்
கவர்மெண்ட் மெயிலுக்கும் ஆஃபீஸுக்கும் ஒரே யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இப்போ இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கணும். அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஆஃபீஸையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தோடனே அதர் சர்வீஸ் இருக்குங்களா, அதில் ஹோம் பேஜ்லேயே இஃபைலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தோடனே வரதில் அதர் சர்வீஸில் இமெயில் டைரி செஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு வரும். அதை சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோன்னா இதெல்லாம் நம்ம மெயிலில் வந்த இன்பாக்ஸ் நிக் மெயில் ஐடி, நம்மளோட கவர்மெண்ட் மெயில் ஐடியில் வந்த மெயில்ஸ் இன்பாக்ஸில் போய் காமிக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தான் நம்ம டைரக்ட் பண்ணி ஆஃபீஸுக்கு இதை அப்படியே ஆஃபீஸில் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா மூவ் டு ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா அரிசூர் மூவ் டு ஃபைல்னு காமிக்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது நம்மளோட இமெயில் டைரி செஷன் போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹஸ் பீன் மூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிங்களா. இந்த கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸுக்கு போயிடும். இதில் ஆஃபீஸுக்கு ஃபைல் அந்த ஃபைல் அப்படின்னா எங்கே போகுமோ அங்கே வந்துடுதுங்களா. ரெசிப்ட் ஃபைல் ரெஸ்பாசிட்டரி டிஸ்பேட்ச் இந்த இடத்துல இருக்குமாங்க ரிசீவ்டு லெட்டர். இந்த ரிசீவ்டு லெட்டரில் நம்ம டைரக்ட் பண்ண வேண்டியது வந்திருக்கும். இமெயில் டைரி செஷன் ரிசீவ் லெட்டரில் இமெயில் டைரி செஷன் இங்கே வந்திருக்கும். நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதை நம்ம அப்படியே டைரக்ட் பண்ணி ரெசிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று டவுன்லோட் பண்ணி அதை ரெசிப்டாக மாற்றிக்கலாம், அப்படி இல்லை நேரடியாக இங்கே டைரக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம மெயிலேருந்து இங்கே அனுப்பிச்சுட்டோம்ல, அதை அப்படியே இந்த இதை இங்கே ஃபுல்லாக இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்துடுது. என்னென்னு செக் பண்ணிக்கிறோம், இதான் நம்ம கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு இது ரெண்டும் தேவை அப்படின்றத கொடுத்துட்டு டைரக்ட் கொடுத்தோன்னா அந்த ரெசிப்ட் க்ரியேஷன் பேஜுக்கு போயிடும். இங்கே நம்ம ரெசிப்ட் க்ரியேஷன் பேஜில் எப்போயுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ரெசிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜென்ரேட் கொடுத்தோன்னா நமக்கு சேவ் ஆகிடும். இதோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ரெசிப்டை தான் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அப்போ ரெசிப்டில் க்ரியேட்டட் இருக்கும், அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பண்ணது இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவோம். எதுவும் உங்களுக்கு குழப்பம் அல்லது தேவைன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி போட்டு விட்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.